வணக்கம். இன்றைய பதிவில் நட்பாராய்தல் என்ற அதிகாரம். முன்ன நம்ம பார்த்தோம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு. நட்புன்னா ரொம்ப இனிமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல உறவு முறை. இது எதை சார்ந்தும் வருவதில்லை. யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜாதின்னு பார்க்குறோமா, என்ன மதம்னு பார்க்குறோமா, என்ன மொழின்னு பார்க்குறோமா, எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களோட நம்ம நட்பாக சந்தோஷமாகவே இருப்போம். அதுதான் நல்ல சிறந்த நட்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நட்பு ஏற்படுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்தல் கண்டிப்பாக வேண்டும். நல்லவரோடு சேர்ந்தால் நல்லதை நாமளும் கற்றுக்குவோம் இல்லையா? தீய பழக்கங்கள் உள்ள ஒரு நபரோடு சேர்ந்தால் நமக்கும் அந்த தீய பழக்கங்கள் வந்துவிடும். இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான டீனேஜர்ஸ் இதைத்தான் செய்கிறாங்க. இதுதான் தவறு. யாராவது ஒருத்தர் உங்களை நீ ஏன் ஸ்மோக் பண்ணலை அப்படின்னு கேட்டால் உடனே என்ன வரும்? நமக்கு சரி ஒரு டெம்டேஷன் வரும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் இது எவ்வளவு பாதிப்பை பின்னால் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும்னு தெரியாது. இது மாதிரி பல கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இந்த டீனேஜில் தான் வரும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க, மண்டையிலேயே ஏறாது. அதனால் அந்த நட்பிற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்னா ஆராய்தல் மிகவும் கருத்தூன்றி கவனித்தல் நமக்கு நன்மையை கொடுக்கும். இல்லைன்னா நாம் படுகுழிக்கு தள்ளப்படுவோம். அதனாலேயே நட்பு ஆராய்தல் அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தை வள்ளுவ பெருந்தகையார் நமக்கு அருளி இருக்கிறார். அதை பார்க்கலாம். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். நம்ம படிச்சிருக்கோம் ஔவையார் அதியமான் நட்பு, துரியோதனன் கர்ணனுடைய நட்பு. அதெல்லாம் எப்படி மிகச்சிறந்த நட்பு. அவர்கள் அந்த நட்பிற்காக எப்படியெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்து நட்பு கொஞ்சம் நம்மளை யோசிக்க தான் வைக்குது. ஏன்னா தினமும் பேப்பரில் பார்க்குறோம் பல்விதமான குற்றங்கள், பல குற்றங்கள். எதனால் ஏற்படுதுன்னா அந்த சேர்க்கை, சேர்மானம்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க சேர்வாரோட சேர்ந்தா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் நம்ம கேட்போமா? கேட்கவே மாட்டோமே, ஒன்றும் கேட்க மாட்டோம். ஆனால் அந்த நட்பை ஆராய்தல் எவ்வளவு முக்கியமானதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை. ஆராய்ச்சி செய்யாமல், அதாவது ஒருத்தருடைய பண்புகளை நன்கு தீர தெரிந்து கொள்ளாமல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்பு எதில் கொண்டு முடியும்? கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இறக்கும் அளவிற்கு உரிய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை கொடுக்கும். ஒரு நல்ல நண்பன் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் தேவையில்லாத அனைத்து தீய பழக்க வழக்கங்களும் நமக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நண்பனை நாம் நம்புவோம். அப்படி நம்புறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சாகிற அளவுக்கு கஷ்டங்கள் மட்டுமே வரும். அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். இப்போ நம்மளே பார்க்குறோம், நிறைய பேர் வர வர இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீய பழக்க வழக்கங்கள், அதனால் அழியக்கூடிய இள வயது மக்கள். அப்போ இது எதனால் வருதுன்னு சொன்னால் ஒரு நல்ல நண்பனை பெறாமையால் இது வருகிறது. நல்ல நண்பனை நாம் ஆராய்ந்து பெற வேண்டும். அதை தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒரு நண்பனின் நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் நன்கு பார்த்த பின்னரே அவனை நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சாகக்கூடிய அளவுக்கு அது நமக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பது இந்த குறளின் பொருளாகும்.
நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.